ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்லோரும் கேட்பி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் வீடியோ தான். இந்த செலிப்ரேஷன் வீடியோ எதுக்காகங்கிறது நேற்றே ஒரு ட்ரெய்லர் அண்ட் ரீகேப் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ட்ரெய்லர் அண்ட் ரீகேப் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த செலிப்ரேஷன் வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் அக்ராஸ் 3 செக்மெண்ட்ஸில், அதாவது என்னென்ன செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சமைச்சு சாப்பிடலாம் வாங்க செக்மெண்ட், கதைப்போமா செக்மெண்ட் அண்ட் ஆல்சோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வாண்டு குட்டீஸ் இன் வண்டர் செக்மெண்ட், இந்த 3 செக்மெண்ட்லேயும் சேர்த்து நம்ம 24 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது நம்ம சேனலில் 25வது வீடியோ. ஸோ 25 வீடியோங்கிற செலிப்ரேஷன் வீடியோ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த செலிப்ரேஷன் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு செய்கிற ஒரு ரெசிபி தாங்க. ஆனால் ஃப்ரூட்ஸை எல்லாருமே எப்படி பார்த்துருப்பாங்க, ஒரு ஜாம் பண்ணி பார்த்துருக்கலாம், ஒரு ஸ்வீட் பண்ணி பார்த்துருக்கலாம், ஒரு ஜூஸ் பண்ணி பார்த்துருக்கலாம், ஒரு ஸ்மூதி பண்ணி பார்த்துருக்கலாம். இல்லை எல்லா இமேஜினேஷனுக்கும் வர்றது எல்லாமே ஒரு சைட் டிஷ்ஷு, ஒரு ஸ்நாக், இந்த மாதிரி தாங்க தோணிருக்கும். ஆனால் மெயின் டிஷ்ஷாக இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் புலாவ் பண்ண போகிறோம். என்ன ஃப்ரூட் புலாவா? ஆமாங்க, ஃப்ரூட் புலாவ் தான். காஷ்மீரி புலாவில் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணும்போது இந்த புலாவ் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அண்ட் டேஸ்டியராக இருக்குன்னு பாருங்கள். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த புலாவை விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் யோசிக்காமல் இந்த ஃப்ரூட் புலாவ் செய்யறதுக்கு ஏன் கூடவே ரெடி ஆகுங்க. இந்த ஃப்ரூட் புலாவை செய்ய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பர்சன் தாங்க. அவங்க ஸ்பெஷல் மட்டும் இல்லை, அவங்க ஸ்வீட்டான பர்சன் கூட தான். ஸோ அவங்க வெறும் ஸ்வீட் அண்ட் ஸ்பெஷலான பர்சன் மட்டும் இல்லைங்க, என்னோடய லைஃபே அவங்க தான். வேறு யார் சொல்ல போகிறேன், என்னோட ஒய்ஃப் தாங்க இந்த ஃப்ரூட் புலாவ் செய்ய போகிறது. இந்த 25th வீடியோ செலிப்ரேஷனுக்கு தாங்க இத்தனை நாள் அவங்களோட குக்கிங்கை நாங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ண இந்த ஃப்ரூட் புலாவை நம்ம சேனலில் பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் அவங்களோட குக்கிங் நிறையவே வரும். அது நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் வாங்க செக்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா செலிப்ரேஷன் வீடியோ செக்மெண்ட்டாக கூட இருக்கலாங்க. எப்படியோ அவங்களோட குக்கிங் ரெசிபிஸ் இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோங்க. என்னைய மாதிரியே ஒய்ஃபை தான் லைஃபாக நினைக்கிற எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு. என்ன மாட்டி விடுறேன்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரியே ஒய்ஃப் வயசாங்க, ஹஸ்பண்டை தான் லைஃபாக நினைக்கிற எல்லா ஒய்ஃப்ஸும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரூட் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லான்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். மாதுளைப்பழம், மாம்பழம், ஆப்பிள், செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழம் இல்லைன்னா வேறு ஏதாவது வாழைப்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போக நீங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ இல்லை உங்ககிட்ட இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே தப்பு இல்லை. என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய். மசாலா ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு விழுது, நெய் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப. கார்னிஷிங் அண்ட் டாப்பிங்ஸ்க்கு கொத்தமல்லி, புதினா, அதோடு சேர்த்து நெய்யில் வறுத்த கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரூட் புலாவை நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம், ஜீரக சம்பா ரைஸ்லேயும் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருக்க நார்மல் ரைஸில் கூட பண்ணலாம். நாங்கள் இந்த ஃப்ரூட் புலாவ் பண்ணுறதுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி நார்மல் ரைஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே ப்ரீமியம் குவாலிட்டினா என்ன, சின்ன சின்னதாக இருக்கும், ஈக்குவல் டு ஜீரக சம்பா மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த குவாலிட்டி அண்ட் எந்த டைப் ஆஃப் ரைஸஸ் எடுத்தால் கூட அதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சு இந்த ஃப்ரூட் புலாவுக்கு பண்ணுங்க. ஃப்ரூட் புலாவ்னு மட்டும் இல்லை, பிரியாணி செய்யும்போது கூட நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அரிசியை ஊற வச்சு பண்ணுறது இன்னொரு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேனை வச்சுக்கோங்க. அந்த நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனை நீங்கள் ஃப்ரூட்ஸை வறுத்து எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் சும்மா ஒரு வதக்கிக்கோங்க. ஸோ அதை எதுக்கு வேணுன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து இந்த ஃப்ரூட்ஸில் இன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு தாங்க, வேறு எதுவும் இல்லை. ரொம்ப ஸ்மாஷ் பண்ணலாம் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ உடனே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க, நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் லைட்டாக சூடாகும்போது ஒரு ஸ்பூன் ஆஃப் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, இது எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க அளவுக்கு கரெக்டாக போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எது ஃப்ளேவர் நிறைய பிடிக்குமோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட வச்சுக்கலாம். அதுலேருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் to 15 செகண்ட்ஸ்க்குள்ளே, ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அது கலர் மாறிச்சுன்னா டோட்டல் புலாவ்லேயும் அந்த டேஸ்ட் ஃப்ளேவரே மாறிடுங்க. ஸோ ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அதை போட்டு வதங்கினா போதும். அதில் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் வதங்கினா போதும். ஸோ லைட்டாக ப்ரௌனிஷ் கலராக மாறும்போது நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது உருளைக்கிழங்கு,
கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதியும் ஒன்றா சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் ஆஃப் இஞ்சி பூண்டும் போயிடும். அண்ட் ஆல்சோ வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து இன்ஃப்யூஸ் ஆகி உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாவே வரும். இஞ்சி பூண்டு விழுது வெஜிடபிள்ஸோடு நல்லா சேர்ந்து இன்ஃப்யூஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரூட் புலாவுக்கு உங்களுக்கு மெயினாக ஃப்ளேவர் அண்ட் அந்த ஸ்பைஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த காரம் கொடுக்கக்கூடிய விஷயமே இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க. வேறு எந்த மசாலாஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. லைக் கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண போகிறதில்ல. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண உடனே இந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த காரம் தாங்க வெஜிடபிள்ஸோடு நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி வரணும். ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற ரைஸை எடுத்து உள்ளே போட்டுருங்க. வெறும் ரைஸை மட்டும் போடுங்க. ஏன்னா ரைஸ் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து ரைஸும் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு உதிரியாக வர்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரைஸை வெஜிடபிள்ஸோடு ஒரு 1 மினிட் வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தண்ணி ஆட் பண்ணுற அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ரீமியம் குவாலிட்டி ரைஸ்க்கு 1 கப் அளவு ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு வாட்டரை வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பாஸ்மதி ரைஸோ இல்லை ஜீரக சம்பாவோ இல்லை வேறு நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற, அதாவது நார்மலாக ரைஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 1க்கு 3 அளவுக்கு வைக்கிறீங்களா, 1 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. ஸோ அந்த 1 டம்ளர் கம்மி பண்ணிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு உதிரியாக வரும். புலாவாக இருக்கட்டும் இல்லை பிரியாணியாக இருக்கட்டும், எல்லாமே ரைஸ் உதிரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். அண்ட் மெயினாக சாப்பிடும்போதும் நம்மளுக்கு உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் மல்லி புதினா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது வதக்குனதுக்கப்புறமும் போட்டுக்கலாம், இல்லைன்னா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் மூடி வைக்கிறதுக்கு முன்னால் மல்லி புதினா ஆட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ அளந்து எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ரைஸோடு சேர்த்து ஊற்றி ஒரு விசில் வர்ற அளவுக்கு மூடி வச்சு எடுத்துக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ் கழித்து குக்கரில் அந்த ப்ரெஷர் போனதுக்கப்புறம் இந்த குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இந்த ஃப்ரூட்ஸை மேலேயே தூவி விடுங்க. ஸோ ஒரு வாட்டி அதுக்கு முன்னால் கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே மேலே தூவி விட்டுட்டு மறுபடியும் லிட்டை க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு விசில் வர்ற அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் to 8 மினிட்ஸ் சிம்மரில் போட்டு கூட எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் அண்ட் வேப்பர்லேயே அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற எசன்ஸ், அந்த ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக இந்த புலாவில் இறங்கணும். அவ்வளோதாங்க. ஸோ இன்னொரு விசில் கொடுத்து இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், டேஸ்டியராக அண்ட் ஸ்வீட்டான ஃப்ரூட் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எல்லா வித செலிப்ரேஷன்ஸ்க்குமே சாப்பிட்லாங்க. இல்லைன்னா வீட்டில் ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் பசங்க ஃப்ரூட்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட் புலாவாக மெயின் டிஷ்ஷாக பண்ணி கொடுங்க. வேறு வழியே இல்லாமல் பிரியாணி பிடிச்சவங்க, புலாவ் பிடிச்சவங்க இதை சாப்பிடுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு தேவைப்பட்ட ஃப்ரூட்ஸும் அவங்களுக்கு சேர்ந்துடும். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபோட்டோ எனக்கு மறக்காமல் அனுப்புங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஃபோட்டோவை சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளாகில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்க செலிப்ரேஷன் வீடியோ, மற்ற ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ அந்த ரெசிபீஸ்லாம் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் இந்த நேரத்தில் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்த்தி இல்லைங்க அண்ட் ரிஸ்க்கு கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வீட்லேயே நம்மளால் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட முடியும் போது எதுக்கு நம்ம வெளியில் வாங்கணும்? அண்ட் ஆல்சோ வெளியில் நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் கொஞ்சம் தான் தருவாங்க. நீங்கள் அதே அமௌண்ட் ஆஃப் மணியை வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு செஞ்சிடலாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற எல்லா லிங்க்ஸையும் போய் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் முதலே சொல்லி இந்த மாதிரி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு செலிப்ரேஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் KP.